இட்லி மீந்துச்சுங்களா, ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம இட்லி செய்யும்போது எப்படி ஒரு 4 இட்லி 3 இட்லி மீந்துடும். அந்த மீந்த இட்லியில் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பாதியில் கட் ஆகிடுச்சுன்னா பெரிய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டீட்டெயிலாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 6 இட்லி எடுத்துக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கையிலே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து வச்சுக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டு இது போல் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான இட்லி முட்டை ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.